ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான இடியாப்பம் ரெசிபி பஞ்சு போல் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இன்னைக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவு வீட்டிலே ரெடி பண்ணது. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சைடு ஊற்றிக்கிட்டே ஒரு சைடு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா அந்த சுடு தண்ணியில் வெந்து வரும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், நிறையெல்லாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரண்டியை எடுத்துகிட்டு நம்ம கையாலேயும் தண்ணியை தொட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லாவே சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இடியாப்பம் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இடியாப்ப கட்டையில் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சு இடியாப்பம் புளிஞ்சிடலாம். நான் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லா குழியிலையுமே இந்த இடியாப்பத்தை இட்லி சைஸுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ எல்லா குழியிலையுமே இந்த மாதிரி இடியாப்பம் புளிஞ்சாச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு இட்லி பானையை வச்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டையே வைக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடியாப்பம் நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இடியாப்பத்தை நல்லா ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சாஃப்டான பஞ்சு போல் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடியாப்பத்து கூட மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கறி இல்லைனா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.